ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இந்த ஸ்டடி ஓரியன்டாகவும் அண்ட் தென் வேலைவாய்ப்பு ஓரியன்டாகவும் தான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா புகைப்பட கலைஞர் உள்பட 461 பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 56 ஆண்டுலேயே வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகளுக்கு வந்து அவங்களோட இந்த 56 ஆண்டு ஆட்சியிலேயும் அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க ஃபேமிலிலேயோ யாரையோ தான் அந்த வேலைக்கு போடுவாங்களாமா. ஆட்சி மாறினதுனால என்னவோ இந்த வட்டம் எல்லாமே மாற்றமாக இருக்குது. பார்க்கலாம், எல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் வருது. இன்னும் ஆனால் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது முற்றிலுமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு வந்து சமூக ஊடகங்கள், அதாவது நியூஸ் இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கு. கண்டிப்பாக யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக, மாற்றம் ஒன்றே மாறாதது. நல்ல மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்குவோமே, அதுக்காக சப்போர்ட் பண்ணலாமே, வேறு ஒன்றும் கிடையாது. பணியிடங்கள் இப்படி ஒவ்வொரு பணியிடமாக நான் சொல்கிறேன், காலி பணியிடங்கள் இருந்தாலும் அதே மாதிரி நான் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் சொல்லலான் இருக்கேன். அப்புறம் டீச்சர் வாண்டட் போட்டிருக்காங்க. அது எந்த ஸ்கூலு, என்ன ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. பிரின்ஸிபல் வாண்டட் காங்கேயம் போட்டிருக்காங்க. ரெப்யூட்டட் ப்ரைமரி அண்டு நர்சரி ஸ்கூலுக்கு தேவைப்படுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலோட நான் டீட்டெயிலும் ஒவ்வொரு கான்டாக்ட் நம்பரும் நான் போட்டுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக வேலைவாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் போகணும் எனக்கு ஒரு எண்ணமும் ஆசையும் கூட. கண்டிப்பாக நான் போவேன். ஏன்னா என்னோடய குட்டி குழந்தைங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அப்படின்னு நான் சின்ன சின்ன வேலைவாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து என்னோடய அச்சீவை கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன். அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இது எனக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த QTUG தேர்வு அப்படின்ற ஒத்திவைப்புன்னு சொல்லியிருக்காங்க பக்ரீத் பண்டிகை காரணமாக. அப்புறம் இன்றைக்கான தகவல் வந்து நான் இதை தான் சொல்ல நினச்சேன். என்னோடய ஆசை ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் தான் ஆசை. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகலாம், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அங்கே இருக்க பிள்ளைகளோ அந்த பிள்ளைய நம்மகிட்ட பேசுகிறது, அந்த பிள்ளைய நம்மளை கூப்பிடுற விதம், அந்த பிள்ளைய நம்ம பின்னாடியே வர்றது, அவ்வளோ அழகாக பேசுகிறது செய்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 6 மாதம் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில். எனக்கு உண்மையிலே அந்த ஸ்கூலை விட்டு வெளியேற மனசு இல்லை. வர முடியாமல் தான் வந்தேன், கன்சீவ் ஆனதுனால. கண்டிப்பாக எனக்கான வாய்ப்பு கிடைக்கும், நான் தேடுவேன். கண்டிப்பாக நான் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். நீங்களுமே முயற்சி பண்ணுங்கள். நானுமே வேலைவாய்ப்பு தான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி நடத்துவேன் என்னன்றதையும் நான் கண்டிப்பாக வீடியோ சேனலில் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படியே யூஸ் பண்ணல அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.